Happy morning children. Today we are going to see 6th standard term 2 prose 2 trip to Ooty. பசங்களா இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது பாடமான trip to Ooty தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போலாம். Trip to Ooty. Both Aisha and Madi enjoy watching the toy train. அதாவது ஆயிஷா அப்புறம் மதிங்கிற ரெண்டு பேர் அந்த டாய் ட்ரெயின் போகிறத பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஆயிஷா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க ஆயிஷா, எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க மதின்னு வச்சுக்கலாம். மதி, see how excited they look. பாரு மதி, அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னு அப்படின்னு ஆயிஷா சொல்கிறாங்க. அதுக்கு மதி, எஸ் தே ஆர், ஆமாம் அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பாடம் வந்து ஒரு ட்ரெயினை பற்றியும் ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத உணர்த்துது. அங்கே அப்படியா இருக்குது லெசன்னு பார்க்கலாம். ட்ரிப் டு ஊட்டி வார்ம் அப் பாருங்கள் பசங்களா. 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பிக்சர்ஸ் வச்சு அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் இன் குரூப்ஸ், லுக் அட் த பிக்சர்ஸ், டிஸ்கிரைப் தெம். இது வந்து 9th and 10th ஸ்டாண்டர்டில் கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷினும் கூட. அதாவது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம 2வது பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அது நம்ம ஸ்கூல் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை பாருங்கள். ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த பிக்சரில் என்னென்னலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பிரிட்ஜு, அதுக்கு அந்த பக்கம் வந்து என்ன இருக்குது, ஒரு அப்படியே வாட்டர் இருக்கிற ஒரு ஏரியா இருக்குது. இந்த பக்கம் ஒரு க்ரீனான ஒரு பார்க் மாதிரி இருக்குது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே நின்று விளையாண்டுட்டு அதை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுத ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிக்சர். ஐ see so many children are playing in the park. On the other side there is a river. I saw a family. I saw a flowers. It looks very beautiful. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு பிக்சருக்கும் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இங்கே 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பிக்சர்ஸ்க்கும் நீங்கள் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். வாட்டரில் வந்து ஒரு போட்டில் போகிற மாதிரி இருக்குது. செகண்ட் பிக்சர் வந்து வாட்டர் அந்த பக்கம், இந்த பக்கம் எல்லா பார்க்கில் இருக்காங்க. தேர்ட் வந்து ஒரு பிக்னிக் போன ஒரு ஃபேமிலி. ஃபோர்த் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு மகாபலிபுரம் கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு ஷீஷோர். ஸோ இந்த மாதிரி இருக்க பிக்சர்ஸை நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் இந்த மாதிரி பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதி பழகிக்கோங்க. ஓகே, வார்ம் அப் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Now discuss the following questions in pair and share your ideas with the class. Where would you like to go for a picnic? நீங்கள் எங்கே பிக்னிக் போக விரும்புகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. பசங்களா, இந்த லெசன்ஸோட 2 மார்க்ஸ் 1 வேர்ட்ஸ் எல்லாமே வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஓரலாக பார்த்துக்கலாம். சரியாப்பா? வேர் வுட் யூ லைக் டு கோ ஃபார் அ பிக்னிக்? நீங்கள் எங்கே பிக்னிக் போக விரும்புகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு போகணுன்னா கொடைக்கானல் சொல்லுவேன். உங்களுக்கு எங்கே போகணுமோ அதை எழுதி வச்சுக்கோங்க. வுட் யூ லைக் டு கோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ்? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக விரும்புகிறீங்களா, பேரண்ட்ஸ் கூட போக விரும்புகிறீங்களா? ஓகே, யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக விரும்புகிறீங்க? கண்டிப்பாக அதில் என் கையும் தூக்கியிருப்பேன். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் அ பிக்னிக்? எப்படி பிக்னிக் போகிறதுக்கு ரெடி ஆவீங்க? நம்மளுக்கு தேவையான பொருளையெல்லாம் முதல்ல யோசித்து எழுதி வச்சு அதே மாதிரி எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போவோம். வை டு வி அரேஞ்ச் எஜுகேஷ்னல் ட்ரிப் இன் ஸ்கூல்ஸ்? ஸ்கூல்ஸில் எதுக்கு எஜுகேஷ்னல் ட்ரிப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட்டு புது இடங்களுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் அந்த இடங்களை பற்றி குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சந்தோஷத்துக்காகவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, இப்போது செக்ஷன் 1 இந்த வீடியோவில் பார்க்கலாம். செக்ஷன் 1 ரீடிங். லிசன் டு யுவர் டீச்சர் ரீடிங் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லெட்டர். ஸோ இந்த பாடம் வந்து ஒரு லெட்டர் தான். அந்த லெட்டர் தான் வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், ஒரு பொண்ணு உட்காந்து லெட்டர் எழுதிட்டுருக்காங்க டேபிளில். அவங்களோட சிந்தனை ஃபுல்லாக என்னவா காமிக்கிறாங்க? உதகமண்டலம் ஊட்டின்னு ஒரு போர்டில் எழுதியிருக்கு. ஒரு ட்ரெயின் வருது, ஒரு ரயில்வே ஸ்டேஷன், இதைத்தானே காமிக்கிறாங்க. கண்டிப்பாக அதை பற்றின ஒரு லெசன் தான்ப்பா. வாங்க பார்க்கலாம். கோயம்புத்தூர் 2011-2017 டியர் மல்லி. ஸோ இந்த லெட்டர் வந்து ஃப்ரம் டு இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு இன்ஃபார்மல் லெட்டர், பர்சனல் லெட்டர்ஸ்னு சொல்லுவோம். அஃபிஷியலாக ஃபார்மலாக எழுதுறது தான் ஃப்ரம் டு போட்டு எழுதணும். சரியா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெட்டர் அண்ட் இட் வாஸ் கிரேட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஸோ மல்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு எழுதுகிறாங்க. சரியா?
அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய லெட்ரு வந்தது, அதுக்கு ரொம்ப நன்றி. நீ கேட்ட மாதிரி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஊட்டி ட்ரிப் போனேன், அதை பற்றி நீ கேட்ட மாதிரி உனக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த லெட்டர்லேன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெட்டர் அண்ட் இட் வாஸ் கிரேட் டு ஹியர் ஃப்ரம் யூ. யூ ஆஸ்க் மீ டு டெல் யூ அபவுட் மை ட்ரிப் டு ஊட்டி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இதைத்தான் நான் சொன்னேன். அதாவது உன்னோட லெட்டர் கிடைச்சிது, இந்த லெட்டரில் நீ கேட்ட மாதிரி நானும் என்னுடைய நண்பர்களும் ஊட்டி போயிட்டு வந்த அந்த ட்ரிப்பை பற்றி நான் விரிவாக்கமாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹேட் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் டைம். அங்கே வந்து ஒரு அருமையான ஒரு நேரத்தை நான் வந்து அங்கே கழித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 girls and boys from class 6 went on the trip. 20 பொண்ணுகளும் பசங்களும் கிளாஸ் 6லேருந்து அந்த ட்ரிப்புக்கு போனாங்க. அவர் கிளாஸ் டீச்சர் கீதா மேடம் அண்ட் 2 others took us. ஸோ எங்களோட கிளாஸ் டீச்சரான கீதா மேடமும் அவங்களோட 2 பேரும் எங்கள் கூட வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மை grandmother has told me about the beautiful journey to Ooty by the toy train many times. அதாவது என்னுடைய பாட்டிமா வந்து நிறைய டைம் வந்து ஊட்டி போனதும் அங்கே இருக்கக்கூடிய டாய் ட்ரெயினில் அவங்க பயணம் செஞ்சதையும் நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. She said that it was a spectacular trip up and down the slopes with birds and trees dancing along. அவங்க சொன்னது என்னென்னா, அதில் நீ அந்த ட்ரெயினில் போய் பாரு, அது வந்து ஒரு அரிய காட்சியாக இருக்கும். அந்த ட்ரெயின் மேலே போகிறது, கீழே வர்றது, இந்த பறவைகளோட சத்தம், அந்த மரங்களோட அழகு, இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஊட்டி இஸ் ஸோ க்ளோஸ் டு கோயம்புத்தூர் பட் ஐ ஹாவ் நெவர் பீன் தேர் அண்ட் நாட் சீன் த ட்ரெயின். ஊட்டி வந்து கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் நான் அங்கே போனதும் இல்லை, அந்த ட்ரெயினை பார்த்ததும் இல்லை. ஸோ லெட்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு எங்கேருந்து லெட்டர் எழுதிட்டுருக்காங்க, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தான் லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இட் வாஸ் ரியலி த்ரில்டு when the school arranged this trip. அந்த ட்ரிப்பை ஸ்கூல் அரேஞ்ச் பண்ணதை நான் கேள்விப்பட்டதுமே ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்டடாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் இமேஜின் ஹவு எக்ஸைட்டட் ஐ வாஸ் when I stepped into the toy train with my friends. உனக்கு தெரியுமா, நீ நினச்சி பாரேன், இவ்வளோ கனவுகளோட நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு அந்த டாய் ட்ரெயினில் ஏறப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. I looked around at the wooden chairs with cushioned seats and oil-painted walls as I put my bag on the mesh of the luggage rack. அதாவது இந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறணுன்னு நம்ம சுற்றி பார்ப்போம்ல என்னென்னலாம் இருக்குன்னு, அந்த மாதிரி அந்த பொண்ணும் பார்த்தாங்களாம். உட்டன் சேர்ஸ் இருந்துச்சான், அதில் குஷன் சீட்ஸ் போட்டிருந்துச்சான், அந்த ட்ரெயினோட வால்ஸ் எல்லாமே ஆயில் பெயிண்ட் பண்ணியிருந்துச்சான். அது போக லக்கேஜ் வைக்கிற ரேக், அதை தான் மெஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்மலாம் வந்து லாங் ட்ராவல் போகிற மஃப்சல் பஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு மேலே சைட்லலாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரெயின்லேயும் இருக்கும், ஸ்டீலில் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து மெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் தன்னோட லக்கேஜஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஐ வாஸ் பப்ளிங் ஓவர் வித் எக்ஸைட்மெண்ட். எப்படி நுரை வந்து பொங்குமோ அந்த மாதிரி என்னோடய சந்தோஷத்தில் அப்படியே மேலே போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஹாய் ஃபாத்திமா, isn't this fun? I called out as my friend came into compartment. Come, sit here. I have kept a seat for you. You can keep your bag next to mine. What have you brought to eat? அதாவது, ஏ ஃபாத்திமா இங்கே வா, ஏன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நான் என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். வா வா என் பக்கத்தில் வந்து உட்காரு, உனக்காக நான் இடம் போட்டு வச்சுருக்கேன், உன்னோட பேக்கை என் பேக்கு பக்கத்தில் வை. ஆமாம், நீ இன்றைக்கி என்ன சாப்பிட கொண்டு வந்த அப்படின்னு தான் கேட்டதான் மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், பஸ்ஸு ஸ்கூல் முடிஞ்சு ஏறுறப்பவும் சரி, இல்லை எங்காச்சும் ஃப்ரெண்ட்ஸோட சொந்தக்காரோட போகிறோன்னா முதலாளாக சந்தில் ஏறி இடம் பிடிச்சிட்டு பக்கத்தில் பையை போட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கும் இடம் பிடிப்போம்ல, அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு உன்னோட பேக்ஸ் எல்லாம் கொண்டு வா, என் பேக்ஸ் பக்கத்தில் வெயின்னு சொல்லிவிட்டு, ஆமாம் நீ இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு என்ன கொண்டு வந்த, அடுத்த நாயா அதுதானே, அதை கேட்குறாங்க. பரோட்டா அண்ட் டெலிஷியஸ் சட்னி. டிட் யூ see the train? இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஃபாத்திமா ரிப்ளைட். ஃபாத்திமா சொல்கிறாங்க, நான் பரோட்டாவும் அதுக்கு சுவையான சட்னியும் கொண்டு வந்திருக்கேன், இந்த ட்ரெயினை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து, அவர் டீச்சர் கீதா மேடம் கேம் அரவுண்ட் டு see if everyone was seated properly. அதாவது எங்களோட கிளாஸ் டீச்சரான கீதா மேம் வந்து எல்லோரும் கரெக்டாக உட்காந்துருக்கோமா, ஒழுக்கமாக உட்காந்துருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறாங்க. The train is about to leave, so take your seats everyone, she said. மிஸ் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் இடத்துல உட்காருங்க, ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Just then the train started with a jerk.
It moved very slowly, leaving the station with a long hoot. ஹூட்னா என்னது? ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னால் ஊன்னு ஒரு சத்தம் வரும்ல அது. ஹூட் அப்படிங்கிறது ஆந்தையோட சத்தம். இங்கே வந்து ட்ரெயினோட சத்தத்தை சொல்கிறாங்க. அதாவது மிஸ்ஸு சொல்லி முடிக்கிறாங்களோ இல்லையோ அப்படியே ஒரு ஜெர்க்கோட கிளம்புறப்போ அப்படி அசையும் பார்த்தியா, அப்படி அசைஞ்சு ட்ரெயின் வந்து மெதுவாக கிளம்புது. எவ்ரி ஒன் கிளாப்டு. எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷத்தில் கை தட்டுறாங்க. த ட்ரெயின் வெண்ட் ஸ்னேக்கிங் அப் த ஸ்டீப் ஹில் சைட். ஸ்னேக்கிங் அப்படின்னா ஸ்னேக் மாதிரி நகர்றதை தான் ஸ்னேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பு மாதிரி அந்த மலைக்கு நடுவில் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது. வீவிங் இட்ஸ் வே த்ரூ ஃபாரஸ்ட் ஆஃப் டால் ட்ரீஸ் ஸ்வேயிங் இன் த ப்ரீஸ். அதாவது அந்த காடுகளுக்கு நடுவில், அந்த பெரிய மரங்களுக்கு நடுவில், அந்த இனிமையான காற்றுக்கு நடுவில் இந்த ட்ரெயின் வந்து அப்படியே பாம்பு மாதிரி நெளிந்து நெளிந்து போகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பாய்ஸ் Muthu said, "It was going so slowly. I can walk along its side." And he got up to go to the door. முத்துங்கிற பையன் எப்படி கூடத்தில் ஒரு துணிச்சலான குறும்புக்கார பையன் இருப்பான்ல, அந்த மாதிரி இருக்க பையன்தான் யார்? முத்து. அவன் என்ன சொல்கிறான்? என்னடா இந்த ட்ரெயின் இவ்வளோ ஸ்லோவாக போகுது, கம்மன் நான் இறங்கி இது கூடவே நடந்து வந்துடுறேன் அப்படின்ட்டு கதவு கிட்ட போகிறான். From the other end, the teacher saw him and said in a firm voice, "Muthu, go back to your seat at once." இதை பார்த்துட்டு உடனே டீச்சர் வந்து எந்திரிச்சு, முத்து உன் இடத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒருத்தரை இப்படி திட்டு வாங்குறாங்கனாலே நம்மளுக்கு அதை பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? சிரிப்பாக இருக்கும். ஆனால் மிஸ் முன்னால் சிரிக்க முடியுமா? முடியாது. சிரிப்பை அடக்கிட்டு சிரிச்சிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் த கேர்ள்ஸ் ஸ்னிக்கர்டு. ஸ்னிக்கர்டு அப்படிங்கிறது சிரிப்பை அடக்கிட்டு சிரிச்சிட்ருக்கிறது. த கேர்ள்ஸ் ஸ்னிக்கர்ட் அண்ட் முத்து சாட் டவுன் வித் அ லாங் ஃபேஸ். எல்லாத்துக்கு முன்னாலே இன்சல்ட் ஆகிடுச்சுன்னு முத்து வந்து அப்படியே மூஞ்சியை இழுத்துக்கிட்டு உட்காந்துடுறான். சரிப்பா, இதோட செக்ஷன் 1 வந்து முடியுது. இதுக்குண்டான கொஷின் ஆன்சர்ஸை பார்க்கலாம். ரீட் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் தேம். இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே புக் பேக் எக்ஸசைசஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம சும்மா ஓரலாக பார்த்துக்கலாம். வேர் டிட் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கோ? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எங்கே போகிறாங்க? ஊட்டி போகிறாங்க, டாய் ட்ரெயினில் போகிறாங்க. Why did Muthu say that he could walk along its side? ஏன் முத்து அப்படி சொன்னா? நான் வந்து கம்முன்னு ட்ரெயின் ஓரத்துலேயே நடந்து வந்துடுறேன்னு ஏன் சொன்னா? ஏன்னா ட்ரெயின் வந்து மெதுவாக போச்சு, அதனால் சொன்னா. Why did the girls snigger? ஏன் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிச்சிட்டு இருந்தாங்க? ஏன்னா முத்து வந்து நான் இறங்கி நடந்து வரேன்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போனோன்னே மிஸ் வந்து என்ன பண்ணாங்க? கீதா மேடம் போய் இடத்துல உட்காரு அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அதை பார்த்து இவங்களுக்கெல்லாம் என்ன வந்துடுச்சு? சிரிப்பு அடக்க முடியாத அளவுக்கு வந்துடுச்சு. அடுத்து க்ளோசரி. மெஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், மெஸ்னால் என்னப்பா? ட்ரெயினில் லக்கேஜ் வைக்க கொஞ்சம் மேலே தள்ளி சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரேக். மெட்டீரியல் மேட் ஆஃப் அ நெட்வொர்க் ஆஃப் வயர் ஆர் த்ரெட். அடுத்தது ஸ்வேயிங். மூவிங் ஸ்லோலி ஆர் ரித்தமிக்கலி. ஒரே மாதிரி மெதுவாக நகர்றது தான் ஸ்வேயிங்னு சொல்கிறோம். ஸ்னேக்கிங். மூவிங் லைக் அ ஸ்னேக். பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகிறது. ஸ்னிக்கர்டு. லாஃப்ட் இன் அ ஹாஃப் சப்ரஸ்டு வே. அதாவது சிரிப்பை அப்படியே அடக்கிட்டு சிரிக்கிறது தான் ஸ்னிக்கர்டுன்னு சொல்லுவோம். இதோட செக்ஷன் 1ஓட வீடியோ முடிஞ்சிச்சு. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe my channel. Thanks for watching.